வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில வந்து நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போறோம். கிரியேட் டேபிளுங்கிற கமாண்ட் மூலமா தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம் அதோட சேர்த்து பண்ணுவோம்னா டேபிள் என்னென்ன காலம் நமக்கு தேவை, அந்த காலத்தோட டைப் என்ன, சைஸ் என்ன எல்லாமே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும் போதே டிஃபைன் பண்ணிடுவோம். சரி, நம்ம சின்டாக்ஸ்குள்ளே போகலாம். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகலாம். SQL டெவலப்பருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் சின்டாக்ஸ். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு காலமாவது அந்த டேபிளில் இருக்கணும். அப்போ தான் டேபிள் கிரியேட் ஆகும். ஒரு காலம் கூட இல்லாமல் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா எரர் தான் வரும், எரர் அடிக்கும். சரி, இப்போது என்னென்ன டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் மேண்டட்ரி, எதெல்லாம் நான் மேண்டட்ரின்ட்டு நம்ம முதல்ல பார்ப்போம். கிரியேட் டேபிளுங்கிற கீவேர்ட் மூலமாக தான் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ சின்டாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கிரியேட் டேபிள், இது வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேபிள் நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான காலம், என்னென்ன காலம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த காலமை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் டேட்டா டைப், அந்த காலத்தோட டேட்டா டைப் என்னன்னு நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் மேண்டட்ரி. அப்புறம் சைஸ் வந்து நான் மேண்டட்ரி தான். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ இந்த சின்டாக்ஸை மட்டும் வச்சு நம்ம இப்போ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா கிரியேட் டேபிளுங்கிற கீவேர்டு, அப்புறம் டேபிள் நேமு, அதுக்கப்புறம் காலம் நேம் கொடுக்கணும், அப்புறம் டேட்டா டைப் கொடுக்கணும். இதெல்லாம் மேண்டட்ரி. சைஸ் வந்து மேண்டட்ரி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லை. நம்ம இதை வச்சு நம்ம ஒரு சாம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சின்டாக்ஸை வச்சு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்ப்போம். நம்ம சின்டாக்ஸில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கிரியேட் டேபிள் சின்டாக்ஸில் வந்து டேபிள் நேம் வந்து மேண்டட்ரி, அதே காலம் நேம், காலம் டைப்லாம் மேண்டட்ரி, காலத்தோட சைஸ் வந்து மேண்டட்ரி இல்லை, அதாவது டேட்டா டைப்பு, காலத்தோட டேட்டா டைப் சைஸ் வந்து மேண்டட்ரி இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்ப்போம். டேபிள் கிரியேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். கிரியேட் டேபிள் நேமு வந்து டெமோ ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் 2 காலம் இந்த டேபிளில் இருக்குது. அந்த ஒரு காலத்தோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பரு, செகண்ட் காலத்தோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா கேரக்டரு. இப்போ 2 காலத்தையும் எப்படி நம்ம அடுத்ததுன்னு சொல்லி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்னா கமாங்கிற அந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட். அதாவது நீங்கள் எத்தனை காலம் ஆட் பண்ணாலும் கமா கொடுத்து தான் அடுத்த காலம் ஆட் பண்ணணும். அதான் டிஃப்ரென்ஷியேட். அப்படி தான் SQL புரிஞ்சுக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது வந்து அடுத்த காலம்ங்கிறத அதை அப்படி தான் புரிஞ்சுக்கும். சரி, இப்போ இந்த கொரியை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த கொரியை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேபிளில் வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் கமாண்ட் பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்ப்போம் வேறு ஒரு காணொலியில். இப்போதைக்கு நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. எரர் அடிக்குது. என்ன எரர்னு சொல்லி இப்போ நம்ம போய் பார்ப்போம். அதாவது ஒரு காலம், இந்த ஸ்டூடெண்ட் நேமுங்கிற காலம் வந்து காலத்தோட சைஸ் வந்து 1 தான். ஆனால் நம்ம வந்து அதுக்கு வந்து வேல்யூ வந்து 5 கேரக்டர் கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ எரரு. சரி, நம்ம இங்கே டேபிள் கிரியேட் பண்ணும்போது கேரக்டருக்கு வந்து நம்ம எந்த ஒரு சைஸுமே கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 தான் சொல்லுது. என்னென்னு சரி, அந்த டேபிள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டர் 1. நீங்கள் சைஸ் கொடுக்கலன்னா இந்த கேரக்டருங்கிற டேட்டா டைப் வந்து டிஃபால்ட்டாக சைஸ் 1ன்னு எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த எரர் வருது. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த டேபிளை ட்ராப் பண்ணிடலாம். இதை இன்னொரு இதை வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த டேபிளை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இதே ஸ்டூடெண்ட் நேமுக்கு நான் வந்து வேர்கேர் 2ன்ட்டு ஒரு டேட்டா டைப்பை கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா டைப்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைஸ் வந்து மேண்டட்ரி. சைஸ் நீங்கள் கொடுக்காம இப்போ வேர்கேர் 2 மட்டும் நான் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா கண்டிப்பாக எரர் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து சைஸ் வந்து மேண்டட்ரி. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சைஸ் வந்து நான் மேண்டட்ரிங்கிறது அந்த டேட்டா டைப்பை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வேர்கேட் 2ங்கிற ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் சைஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் ரன் பண்ணி நம்ம பார்த்துடலாம்.
பாருங்க இப்போ டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் சைஸ் வந்து நான் மேண்டட்ரியாக இருந்தாலும் அது டேட்டா டைப்பை பொறுத்து தான் அது இருக்குது. சில சமயம் கிரியேட் ஆனால் டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் எடுத்துக்கும். இப்போ கேரக்டர் மாதிரிங்கிற டேட்டா டைப்புக்குலாம் நீங்கள் சைஸ் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஒன்றுங்கிற வேல்யூ எடுத்துக்கும். டூங்கிற டேட்டா டைப்லாம் கண்டிப்பாக நீங்கள் சைஸ் கொடுக்க சொல்லும். சரி, நான் திரும்பவும் இந்த டேபிளை நான் ட்ராப் பண்ணிட்டு நான் திரும்பவும் இந்த டேபிளை வந்து நிறையா காலத்தோட கிரியேட் பண்ணுறேன். டேபிள் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் வந்து நம்ம நிறையா காலம் கொடுத்துருக்கோம். அதாவது முதல்ல வந்து 2 காலம் தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஜெண்டர், ஏஜ், பிளேஸுங்கிற காலமும் அதுக்கான டேட்டா டைப்பும் கொடுத்துருக்கோம். ஜெண்டரை பார்த்தீங்கன்னா கேரக்டர் 1, ஏஜை வந்து நம்பரு, பிளேஸுக்கு வந்து கேரக்டர் 25ன்னு வச்சு நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு 2 ரெக்கார்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. டேபிளோட டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் டேபிள் கிரியேட் ஆயிருக்கான்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம பண்ண மாதிரி தான் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இதான் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரக்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 காலம் இருக்குது. 5 காலத்துக்கு டேட்டா டைப்லாம் இருக்குது. நம்ம சொன்ன டேட்டா டைப் தான் கிரியேட் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம இதுக்கு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணலாம். சாரி, மன்னிக்கவும், ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் 2 ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் ஆகிருக்கு. ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். 2வது ரெக்கார்டையும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். எரர் அடிக்குது. என்ன எரர்னு பார்ப்போமா? 2வது ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது எரர் அடிக்குது. என்ன எரர்னு அதை நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். வேல்யூ மன்னிக்கவும், நான் வந்து ஜெண்டர்னு கொடுத்துட்டு நான் இது கொடுக்குறேன். ஏஜுக்கான வேல்யூவை கொடுத்துட்டேன். நான் ஜெண்டர்னால் இப்போ நம்ம எம் தான் கொடுக்கணும். அதாவது நான் 17ன்னு கொடுத்தேன்னா எரர் அடிக்குது. இதே நான் 1ன்னு கொடுத்துருந்தேன்னா எரர் அடிச்சிருக்காது. இப்போ 2 ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. சரி, இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். டேபிள் நேம் என்ன? இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு. இது ஏதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து ஓகே, எல்லா காலத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக அந்த ரெக்கார்டுக்கான என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரியுது. பட் செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கே வேல்யூ இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பிளேஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்க வயசு இல்லைனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக ரோல் நம்பர், அட்மின் நம்பரும் அதே மாதிரி அவங்களுடைய நேமும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்காம நம்ம டேபிளில் இன்சர்ட் பண்ணாலும் டேபிள் இன்சர்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக இதெல்லாம் கொடுக்காம நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா இன்சர்ட் பண்ணாத மாதிரி வைக்கிற மாதிரி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம். அதை நம்ம எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிற அந்த ஒரு லாஜிக் மூலமாக தான் நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோம். சரி, நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது இப்போ டேபிள் சின்டாக்ஸில் வந்து சைஸும் நான் மேண்டட்ரின்னு பார்த்தோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நான் மேண்டட்ரி. நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து தேவைப்படும் போது தான் கொடுக்கணும். கன்ஸ்ட்ரெயின்ட் மூலமாக நம்ம டேட்டாவோட அக்யூரசி, ரிலையபிலிட்டி எல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா டேட்டாவோட அக்யூரசிலாம் இல்லாமல் இருந்துச்சு. சரியாக நேம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்குற மாதிரிலாம் நம்ம உறுதிப்படுத்தலாம் கன்ஸ்ட்ரெயின்ட் மூலமாக. அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்ட்டு நம்ம சொல்கிறது. இப்போது நீங்கள் ஒரே ஒரு மொத்தம் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. 1 ஆர் மோர் காலம் ஒரு காம்பினேஷனில் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. சரி, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டோட சின்டாக்ஸு கிரியேஷன் வித் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட சின்டாக்ஸை நம்ம பார்ப்போம். நான் SQL டெவலப்பரில் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸை பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்த சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது போக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணுறோன்னா
டேட்டா டைப் சைஸுக்கு அப்புறம் டேட்டா டைப்பு அதோடைய சைஸ்லாம் டிஃபைன் பண்ண அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டு ஆட் பண்ணணும். அதாவது காலம் நேமு ஃபர்ஸ்ட் நம்ம காலம் நேம் டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோடைய டேட்டா டைப் பண்ணுவோம். அப்புறம் சைஸ் வந்து பண்ணுவோம் தேவைப்பட்டா. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் டிஃபைன் பண்ணணும். இது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இப்போ நம்ம இங்கே கீழே மொத்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரைன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடய நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண டேபிள்லே அதை ட்ராப் பண்ணிட்டு எந்தெந்த காலத்துக்கு எப்படிலாம் கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் நேமுக்குலாம் என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த டெமோ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு எக்ஸாம்பிளில் வச்சே நம்ம கொடுப்போம். அதாவது அட்மின் நம்பரும் ஸ்டூடெண்ட் நம்பரும் கண்டிப்பாக நாட் நல்லா தான் இருக்கணும், ரைட்டா? ஸோ அது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்டு கொடுத்தாச்சு. பண்ணிப்போம் நாட் நல். இங்கேயும் ஒரு நாட் நல் கொடுத்துடலாம். சரி, அது போக வேறு என்ன இருக்குது? வேறு என்ன கன்ஸ்ட்ரைன்ட் கொடுக்கணும்? இப்போ அது போக இப்போ அட்மின் நம்பர் இல்லைனா ரோல் நம்பரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே யூனிக்குங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்டையும் கொடுப்போம். இது எல்லாமே டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த டேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்ம செகண்டும் நம்ம இப்போ அட்மின் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் இல்லாமல் நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். எரர் அடிக்குது பாருங்கள். அதாவது அட்மின் நம்பர் வந்து கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கணும்ன்ட்டு, கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருக்கணும்னு சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து அட்மின் நம்பருக்கு மட்டும் நீங்கள் வேல்யூ கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பருக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும்னு அது சொல்லும். எரர் வரைக்கும் இந்த எரர் வந்து அது ஒன்று ஒன்றா தான் எரரை சொல்லும், மொத்தமாக வந்து அது எரரை சொல்லாது. சரி, நம்ம தேர்டு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் கொடுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுங்கிறது வந்து ஒரு தடவை தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏற்கனவே நம்ம ஒரு தடவை கொடுத்தாச்சு. அதனால் இப்போ நீங்கள் இதை 2ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்சர்ட் பண்ண 2 ரெக்கார்டுமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. சரி, இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம எஸ்கியூஎல்ல வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் அதோடைய சின்டாக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் மேண்டேட்டரி எதெல்லாம் நான் மேண்டேட்டரிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.